தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் தாவேகாவுக்கு விசிக நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். தாவேகாவுக்கு விசிக நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக பெரும்பான்மையானது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அடுத்த கட்டமாக ஆளுநரை தாவேக தலைவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வணக்கம் தனலட்சுமி. விடுதலை சிறுத்தை கட்சி தன்னுடைய நிலைப்பாடு எப்போது தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில நேற்று அவங்களுடைய உயர்மட்ட குழு ஆலோசனை பெற்றது. அந்த ஆலோசனைக்கு பிறகு சரியாக இன்று காலை பத்திரிகா சந்திப்பார்கள் எதிர்பார்த்த நிலையில அது தாமதமானது, சற்று பரபரப்பானது கூட பார்க்க முடியுது. இந்த நிலையில் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு தற்சமயம் ஆதவர்ஜனாவிடம் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி தன்னுடைய கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். நிபந்தனையற்ற ஆதரவு என்ற கோரிக்கையை வைத்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க என்றால் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய இடத்தில் தாவேக தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கூட்டணி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற நிலையில் நேற்று நடந்த கூட்டத்தில் கூட துணை முதல்வர் மற்றும் அமைச்சர் உள்ளிட்ட நிபந்தனை வைத்ததாகவும் மேலும் சட்ட ரீதியாக அதாவது சமூகத்துக்கு தேவையான குறிப்பாக கோரிக்கை வைத்ததாக கூட பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய கடிதத்தை ஆதவர்ஜனாவிடம் கொடுத்திருக்கிறார்கள். சமயம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விடுதலை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் எக்ஸ் தள பக்கத்துல விரைவில் பதிவிடுவார் என அவங்க நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. என்றால் எப்போது இந்த கூட்டணி உறுதி செய்யப்படும், எப்போது அறிவிப்பால் எதிர்பார்த்ததில்லை, அதுக்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது. அடுத்தது குறிப்பாக 7:30 மணி அளவில் ஆளுநர் இங்கிருந்து கேரளத்தில் இருக்கிறார். ஆளுநரை முன்பாக சந்திப்பார்களா அல்லது ஆளுநர் எப்போது நேரம் ஒதுக்க இருக்கிறார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது தனலட்சுமி. நௌஷாத், நீண்ட நெடிய இழுபறிக்கு பிறகு எந்த நிபந்தனையும் இல்லாமல் விசிக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதுக்கான காரணம் என்னவாக பார்க்கலாம்? ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரை பொறுத்தவரைக்குமே அவர் தெரிவித்தவென்றால் தமிழகத்தை போது மதச்சார்பற்ற கூட்டணி அமைய வேண்டும். குறிப்பாக பாஜக சார்ந்து யாரும் கூட்டணி அமைதக்கூடாது. அவர் அந்த அடிப்படையில் தொடர்ந்து அதில் உறுதியாக இருக்கிறார்கள். பெரும்பான்மை மிகாத பட்சத்துல ஆளுநர் ஆட்சி வந்துருமா என்ற ஐயம் இருக்குது. அவ்வாறு வரும்போது தமிழகத்தில் குறிப்பாக மத்திய அரசு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயம் இப்போ ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் மதச்சார்பற்ற கூட்டம் இருக்க வேண்டும் என்பதே திருமாவளவனுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நடைபெற்ற அந்த கூட்டத்தை கூட அது முடிவு. அதுக்கு முன்பாக கூட தாவேக விஜய் நேரடியாக இரவில் திருமாவளவன் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டதாக கூட தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் தற்போது நீண்ட நெடிய இழுபறிக்கு பிறகு தற்போது அதிகாரப்பூர்வமான கடிதத்தை ஆதவர்ஜனாவிடம் கொடுத்து விட்டார்கள். அந்த கடிதம் என்பது ஆதவர்ஜனா வந்துவிட்டு அந்த கடிதத்தை கொண்டு பட்டினமாக இல்லத்திற்கு ஆதவர்ஜனா வருவார். அதற்கு பிறகு இந்த தாவேக விஜய் மற்றும் பல மூத்த நிர்வாகி ஆளுநரை சந்திப்பார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது தனலட்சுமி. தாவேகாவுக்கு விசிக நிபந்தனையின்றி ஆதரவு அளித்திருக்கிறது. இவர்களும் இடதுசாரிகள் போலவே எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய நிலையை இவர்களும் பின்பற்றுவதாக பார்க்கலாமா? மிக முக்கியமாக இடதுசாரிகளை பொறுத்தவரைக்கும் ஆட்சியிலும் அதிகாரிலும் பங்கு கேட்கவில்லை. எங்கள் அதிகாரிலும் ஆட்சியில் பங்கு தேவையில்லை, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் என்றது மட்டுமே உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரைக்குமே அது போன்ற நிலைப்பாடு இல்லை. மிக முக்கியமாக ஆட்சி அதிகாரத்தை நோக்கிதான் விடுதலை சிறுத்தையினுடைய செயல்பாடு என்பது கடந்த காலம் நோக்கிதான் தன்னுடைய பயணத்தையும் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். 90களை பொறுத்தவரைக்குமே கடந்த கால 90களில் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை தமிழகத்தில் வைத்ததே விடுதலை சிறுத்தை கட்சி தான். அதேதான் மிக முக்கியமாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை குறிப்பாக தொடங்கும் போதே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து பார்க்க முடியுது. வரவர்களுக்கு அதை கூட்டணி வருவது தெரிவித்தார். அந்த நிலையில் பார்க்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரைக்குமே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்பது அதுக்கு தொடர்பாக தான் ஆலோசனை மேற்கொண்டதாக கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துணை முதல்வர் மற்றும் அமைச்சரவையில் இடம் என கோரிக்கை வைத்ததாக கூட பார்க்க முடியுது. அந்த அடிப்பில் பார்க்கும்போது ஆட்சியாக பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. விடுதலை கம்யூனிஸ்டுக்கு போல இந்த முடிவை விடுதலை சிறுத்தை கட்சிகள் எடுக்க முடியாத சூழ்நிலை தான் தள்ளப்பட்டதாகவும் அந்த ஆலோசனை உயர்நிலை குழு கூட்டத்தில் கூட பல்வேறு நிர்வாகிகள் இதையே அறிவுறுத்தியதாக தகவல் வெளியா இருக்கிறது. நௌஷாத், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற தெரிவித்து வந்த சூழலில் தற்பொழுது விசிக எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இடதுசாரிகளைப் போலவே ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பது ஒரே காரணமாக தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதா? இதை எப்படி யோசிக்கலாம்? நிச்சயமாக ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக இந்த முடிவு பார்க்கப்படுகிறது. என்றால் அதிகாரப்பூர்வமாக அதாவது ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதே மிக முக்கியம் பார்க்கப்படுகிறது. என்றால் பல்வேறு மத்திய திட்டங்களை தமிழகத்தில் திணிக்க பல்வேறு முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை கடந்த காலங்களில் வைக்கப்பட்டது பார்க்க முடியுது.
அந்த அடிப்படையில் தான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த முடிவை விடுதலை சிறுத்தை எடுத்திருப்பது தற்சமயம் தமிழகத்துக்கு தேவையான ஒன்றாக இருப்பதாக கூட விடுதலை சிறுத்தையை சார்ந்த தலைவர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது அதிகாரப்பூர்வமான கடிதம் கொடுக்கப்பட்டதாக அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம். குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் தற்போது கடிதம் கொடுக்கப்பட்ட புகைப்படம் அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிறது, உறுதி செய்யப்பட்டது. அந்த கடிதத்தை அதாவது விடுதலை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஆதவதனை சந்தித்து கொடுக்கப்பட்ட கடித புகைப்படம் தற்போது வெளியிட்டிருக்கிறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, நௌஷாத், இன்று மாலை ஆளுநர் திருவனந்தபுரம் புறப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருந்தது. இந்த நிலையில தாவேக தரப்பிலிருந்து பெரும்பான்மையானது தற்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஆளுநரை அடுத்த கட்டமாக சந்தித்து பதவி பிரமாணம் குறித்தான விவரங்கள் எல்லாம் எப்போது வெளியாகும் என எதிர்பார்க்கலாம்? குறிப்பாக ஒரு கட்சியை பொறுத்தவரைக்கும் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் பொழுது தமிழக ஆளுநரை பொறுத்தவரைக்குமே உரிமையை அதை வந்து பதவி செய்து வைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் அதை மிக முக்கியமாக கடந்த 2 நாட்களில் நடந்த குழப்பத்திற்கு குறிப்பாக ஆளுநர் அவர்கள் தாமதம் பண்ணியது கூட பார்க்க முடியுது. ஆனால் இப்ப 118 இடங்களில் 118 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கடிதத்தை கொண்டு வாருங்கள் என ஆளுநர் அறிவுறுத்தது என்பது பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது கூட பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 118 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கடிதத்தை திரட்டுவதில் தான் கடந்த 3 நாட்களாக தாவேகா பல்வேறு சவால்களை எதிர்கொண்டது பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் தான் தற்போது விடுதலை சிறுத்தை கட்சிகள் உறுதி செய்து அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயம் இந்த கடிதத்தை ஆளுநரிடம் கொடுக்கும் பொழுது அடுத்ததாக பதவியேற்பு ஏற்பாடுகள் நடைபெறும். அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஆளுநர் மாளிகையிலிருந்து வரும். அதற்கு ஏற்றாற்போல் நேரு உள் விளையாட்டு அரங்கில் அந்த பதவியேற்பு பிரமாணம் நடைபெறும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடு ஒரு புறம் மாநகராட்சி சார்பாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றிருக்கிறது. தற்போது அதை நோக்கிதான் தமிழகம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகா விஜய் எப்போது ஆட்சி அமைப்பார், எப்போது முதல்வராக பதவியேற்பார் என்ற எதிர்பார்ப்புக்கிடையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நீடித்த நிலையில் தற்போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து சொல்ல வேண்டும். தனலட்சுமி, இடதுசாரிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு தருகிறோம், ஆட்சி அமைக்க மாத்திரமே என்ற அந்த நிலைப்பாடு இந்த ஆதரவு இந்த 5 ஆண்டு காலம் நீடிக்குமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. நீங்க முக்கிய கேள்வியாக பார்க்கப்படுது. ஏனென்றால் அடுத்தடுத்து 5 ஆண்டுகளில் தாவேகா விஜயை பொறுத்தவரைக்குமே ஒரு மிகுந்த சவாலாக தான் பார்க்கப்படுகிறது. பெரும்பான்மை இல்லை, 108 இடங்கள் பெற்றுகிறார்கள். The Chennai Silks in Mega Summer Sale.